செஞ்சு கவனிங்க. அந்நாளிலே ஒருவர் பலன் கொடுத்தார், இன்னொருவரும் பலன் கொடுத்தார், இன்னொருவர் வெறுமையாக மிஞ்சி போனார். தேவன் அன்று 3 பேரையும் பார்த்தபோது யாரை தெரிந்து கொண்டார் தெரியுமாங்க? வெறுமையாயிருந்த குடும்பத்தையே தேவன் நீதான் எனக்கு வேண்டும் என்று சொன்னார். யாரை பார்த்து? ஆபிரகாமை பார்த்து. உன்னுடைய குடும்பம்தான் வேண்டும் எனக்கு. எப்படிப்பட்ட குடும்பம் அது? வெறுமையாயிருந்த குடும்பம், எந்த பலனும் கனியும் இல்லாத குடும்பம், திகிலோடும் கலக்கத்தோடும் வேதனையோடும் இருந்த குடும்பம், நிராசைக்குள் சோர்வுக்குள் நிறைந்திருந்த குடும்பம். இன்றும் நம்மத்தில் யாராவது இருக்கிறீர்களா? நிராசையோடும் சோர்வோடும் இருக்கின்றவர்கள், வேதனையோடும் பாடுகளோடும் இருக்கிறவர்கள், உள்ளத்திலே யாரிடமும் சொல்லவே முடியாத காயங்களோடு தவித்துக் கொண்டிருக்கிற யாராவது இருக்கிறீர்களா நம் மத்தியிலே? என்றால் தேவன் சொல்லுகின்றார், உன்னைத்தான் நான் விரும்புகின்றேன், உன்னைத்தான் நான் தெரிந்து கொள்ளப் போகின்றேன். எவ்வளவு அற்புதமான தேவன் பாருங்க, எவ்வளவு மகத்துவம் உள்ள தேவன் அவர். எக்ஸாக்டா என்ன நடக்குது? பலனுள்ள குடும்பங்களை தேவன் அன்று தெரிந்து கொள்ளவில்லை. அன்று எந்த பலனும் இல்லாமல் கலக்கத்தோடு இருந்து கொண்டிருந்த ஆபிரகாமையும் சாராளையும் தான் தேவன் தெரிந்து கொண்டார். அப்படி தெரிந்து கொண்ட பிறகு ஆபிரகாமினிடத்திலே தேவன் பேசினார். என்ன பேசினார் என்று பார்க்கலாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி இப்படி சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை கொண்டு அநேகரையும் நான் ஆசீர்வதிப்பேன். எவ்வளவு அற்புதமான வாக்குத்தத்தம் பாருங்களேன், எவ்வளவு அற்புதமான ஒரு ஆசீர்வாதம். ஆனால் இந்த ஆசீர்வாதம் அவ்வளவு சுலபமா கிடைக்கிற ஆசீர்வாதம் அல்ல. அப்படியே சும்மா வந்துடுற ஆசீர்வாதம் அல்லவே அல்ல. இந்த நம்மத்தில் யாராவது இருக்கிறீர்களா? சும்மா அப்படியே தேவனனை ஆசீர்வதித்து விட வேண்டும், அப்படியே போற போக்கில் அப்படியே நான் ஆசீர்வதிச்சுட்டு போயிடணும், நினைச்சது மாதிரி அப்படியே தேவனனை ஆசீர்வதிச்சிடணும் என்ற ஆசை விண்ணப்பம் நமக்குள்ள யாருக்காவது இருக்காங்க? தயவு செஞ்சு கொஞ்சம் கவனிக்கணும். தேவன் உன்னையும் என்னையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் தேவன் ஆசைப்படுகிற விதத்திலே நாம் வாழ வேண்டும். நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நாம் தேவன் ஆசைப்படுகிற விதத்திலே வாழ வேண்டும். தேவனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நான் தேவனுடைய ஆசைக்கேற்றபடி வாழ வேண்டும். சரி, தேவன் எதை நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார்? கவனிங்க. அந்நாளிலே தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிற விதத்திலே அவர் ஆபிரகாமினிடத்திலிருந்து எதிர்பார்த்தது என்ன? 3 விஷயங்களை தேவன் ஆபிரகாமினிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். 1, நீ எழுந்து உன் தேசத்தையும். கவனிங்க, முதலாவது அந்த தேசத்திலிருந்து அப்படின்னா இருக்கிற பகுதியிலிருந்து. 2வது உன்னுடைய இனத்தையும் விட்டு அப்படின்னா பிரஜைகளை விட்டு. 3வது உன்னுடைய தகப்பனையும் வீட்டையும் விட்டு அப்படின்னா தந்தையின் வீட்டில் சில பழக்கங்கள் இருக்கும். ஏனென்றால் தந்தை அந்நிய சம்பிரதாயங்களிலே நிறைந்திருந்தவன் என்பதனாலே அந்த அந்நிய சம்பிரதாயங்களோடு, அந்த அந்நிய சம்பிரதாய பழக்க வழக்கங்களோடு அந்த வீடு நிரம்பியிருக்கும். எனவேதான் தேவன் அங்கே சொல்லுகிறார், உன்னுடைய பழக்க வழக்கங்கள். இங்க 3 விஷயங்களை நாம பார்க்க போறோம். கவனிங்க. உன் பகுதியை விட்டு, 2வது உன் பிரஜைகளை விட்டு, 3வது உன் பழக்க வழக்கங்களை விட்டு நீ பிரிய வேண்டும். கவனிங்க. நான் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். உன்னை நான் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நீயும் விரும்புவாய் என்றால் நான் எதிர்பார்க்கிறபடி 3 காரியங்களை நீ செய்ய வேண்டும். என்ன? முதலாவது, நீ பிரிய வேண்டும். எவைகளை விட்டு பிரிய வேண்டும்? பாவத்தை தூண்டிக் கொண்டிருக்கிற இடத்தை விட்டு, பாவத்தை தூண்டிக் கொண்டிருக்கிற பிரஜைகளை விட்டு, பாவத்தை தூண்டுகின்ற பழக்க வழக்கங்களிலிருந்து நீ பிரிந்து வரணும். நான் சொல்ல புரியுதா? நாளிலும் கூட சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையிலும் கூட ஏதோ ஒரு பாவம் இருக்கலாம். ஒரு பாவம் என்னங்க, ஏகப்பட்ட பாவங்கள் இருக்கு. வாலிபர்கள் செய்கின்ற பாவங்கள் வேறு, மத்திய வயதில் இருக்கிறவர்கள் செய்கிற பாவங்கள் வேறு, முதிர் வயதிலே இருக்கிறவர்கள் செய்கிற பாவம் என்பது வேறு.
அவர்களுடைய யோசனைகள், இஷ்டங்கள், ஆசைகள் எல்லாமே வேறு வேறு. சரி, இப்ப உன்னுடைய வாழ்க்கையிலே நீ செய்கிற ஒரு தப்புக்கு ஒரு இடம் வேண்டும், அதாவது ஒரு பிளேஸ் வேணும். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? தீய உறவுகள் அல்லது நட்புகள் நன்னடத்தையை கெடுத்து போட்டுவிடும். துஷ்ட சிநேகம் என்பது, துஷ்டர்களோடு கூடிய நட்பு நல்ல நடவடிக்கைகளை கெடுத்து போட்டுவிடும். அப்படி நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையை அது கெடுத்து போட்டுவிடும். எனவே நீ ஆவிக்குரியவர்களையே உன் நண்பர்களாக, ஆவிக்குரியவர்களையே உன்னோடு இருக்கிறவர்களாக நீ தெரிந்து கொள்வதுதான் உனக்கு பாதுகாப்பு. நீர் சொன்னீர், ஆண்டவரே, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ உம்முடைய கிருபையை பெற்றுக் கொள்ளுவான் என்று. இது ஆண்டவர் அறிக்கை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாருங்க. ஒவ்வொருவருக்கும் ஒரு புது வாழ்க்கையை அருளி செய்யுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய ஆசீர்வாதத்தின் புத்திரர்களாய் மாற்றுங்கப்பா. பின்னிட்டு பார்த்து விடவே கூடாது, பின்னிட்டு திரும்பி போய் விடவே கூடாது, பின்னிட்டு இடறி விடவே கூடாது. ஒரு புதிய வாழ்க்கையை பெற்று, புதிய பலனை பெற்றுக்கொண்டு, கழுவப்பட்ட சுத்த இருதயத்தோடு கூட, சுத்திகரிக்கப்பட்ட வாழ்க்கையோடு கூட இன்று முதல் வாழ்கின்ற கிருபை எங்களுக்கு அருள வேண்டும் என்று, புதிய பலனை அருள வேண்டும் என்று, புதிய ஆவியின் வல்லமையினாலே நிரப்பி உண்மையுள்ள சாட்சிகளாய் இது முதற்கொண்டு நாங்கள் வாழ சகாயம் அருள வேண்டும் என்றும் எங்களோடு பேசியதற்காக உமக்கே துதி கன மகிமையை ஏறெடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். சுருக்கமான செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்றால் 10 பேருக்கு ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். அதேபோல உங்கள் கமெண்ட்டையும் எழுதுங்கள். தேவனுக்கு சித்தமானால் நாளை இதே மார்னிங் டிவோஷனல் சந்திக்கலாம். ஷலோம்.